வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தாங்க அமைந்துள்ள ஒரு மூங்கில் காட்டில் தான் சுயம்புவாக தோன்றியதுனால சொல்லுதாங்கங்க. எப்படின்னா, மூங்கில் காட்டில் சுயம்புவாக தோன்றியதாங்க சிவன். பாண்டியர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான சிவஸ்தலம் தாங்க இது. இது நின்ற சீர் நெடுமான் கட்டிய இந்த ஆலயத்தில் வேதம் ஓதிய வேதியரின் நெல் மலையிலிருந்து காக்கிறதுக்கு சிவபெருமான் வேலியிட்டு காத்ததனால் இறைவன் நெல்லையப்பர் என்ற இடம் வந்துச்சுங்க. இதைத்தான் காலப்போக்கில் திருநெல்வேலி என்று பெயராக பெற்றிருக்கு. இதன் வரலாறு என்னன்னா, அடியவரின் நெல்லை காக்க இறைவன் மூங்கில் காட்டில் வேலியிட்டு காத்து நெல்லைநாதராக ஆயினாருங்க. இந்த கோவில் பழமை நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் சேர்ந்ததுனால பாண்டியர் மற்றும் பிற்கால அரசர்களால் திருப்பணி செய்யப்பட்டு இது நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் என 2 தனித்தனி கோயில்களை கொண்டு இரட்டைத்தலமாக உள்ளதுங்க. இது தாமிர சபை சிவபெருமானின் நடன சபைகளில் ஒன்றாக தாமிர சபை இங்கே இருக்குதுங்க. இங்கே சாமி இறைவன் பிரம்ம தாண்டவம் எனப்படும் ஞான நடனம் இங்கே தான் புரிஞ்சிருக்காருங்க. இது கலைநயமுள்ள அந்த இசை தூண்கள் மற்றும் மணி மண்டபத்திலும் 7ஆம் நூற்றாண்டு கட்டிடக்கலைக்கு சான்றவங்க. அந்த தூணில் போய் நம்ம ஒவ்வொரு தூண்லையும் போய் ஒவ்வொரு இங்கே கையை வச்சு ஒரு சவுண்ட் அடிங்க, இப்படி டங் டங் அடிங்க, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான சவுண்டு கேட்கும். அதுதான் அந்த நெல்லையப்பர் கோவிலில் ஒரு அந்த இசை தூண்கள் ஒரு வித்தியாசமானது. இது அதுக்கப்புறம் அங்கே நெல்லையப்பர் கோவிலே பார்த்திங்கன்னா அப்படியே பெருமாள் நெல்லையப்பர் சிவன்கிட்டயே பக்கத்தில் பாருங்கள் பெருமாள் ஷைன குளத்துலேயே இருப்பாருங்க. அந்த நெல்லையப்பர் கோவில் அவ்வளோ நல்ல சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் பங்குனி உத்திரம் திருவிழா, ஆருத்ரா தரிசனம், காந்திமதி அம்மன் தவசு இதெல்லாம் மிக சிறப்பாகவே கொண்டாடுவாங்கங்க. இந்த கோயில் அவ்வளோ சிறப்பாக இந்த கோயில் கொண்டாடுவாங்கங்க. கோவிலின் ஒரு சின்ன கதை. என்ன கதைன்னா, ஒரு வரலாறு லைட்டாக பார்ப்போம். இது முன்னொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றி கொண்டிருந்திருக்காரு. அவர் பேர் ராமகோணர்னு சொல்லுவாங்கங்க. பால் ஊற்றி கொண்டு வந்திருப்பார். அப்படி ஒரு நாள் அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும்போது வழியில் ஃபுல்லாக ஒரு கல் இருந்திருக்கு. பாலை கொண்டு போகும்போது வழியில் ஒரு கல் இருந்தவுடனே அந்த கல் ஒன்று அவரின் காலை கீச்சி விட்டோடனே பானையில் இருந்த பால் பூரா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னே பானையில் அந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டி விட்ட உடனே என்ன செய்கிறதுன்னு சொல்லி 4-5 நாட்கள் கழித்து அந்த அந்த பயந்து போய் அந்த ராமகோணர் என்ன செஞ்சுருக்காரு, உடனே மன்னனிடம் போய் முறையிடுவோம், மன்னர் வீரர்களுக்கு அழைத்து சென்று அவ்விடத்திற்கு செல்வார்கள்னு சொல்லிட்டு அந்த பால் கொண்டு போன இடத்துல தட்டி பால் ஃபுல்லாக கீழே சிந்திருச்சு, அதனால் அதுக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மன்னர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உடனே மன்னரும் என்ன செஞ்சுருக்காரு, வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவ்விடத்திற்கு போய் சென்று நீ அதை போய் என்னன்னு போய் பாரு அப்படின்ட்டுருக்காரு. உடனே வீரர்களும் போய் அந்த கல்லை போய் அங்கேருந்து அகற்ற கல்லை எடுத்து பார்த்துருக்காரு. முடியலை அவரால். முடியலைன்னொன்னே அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னோடனே கோடாரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை கொண்டு வெட்டியிருக்காரு. வெட்டினப்போ அப்போது அந்த கல்லுலேருந்து ஒரு ரத்தம் பீச்சுன்னு வந்துருக்கு. ரத்தம் பீச்சுன்னு வந்தோடனே என்னடா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அனைவரும் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம கல் கீச்ச ரத்தம் பீச்சுன்னு வருதுனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அப்போ ஒரு அரண்டு போய் நின்ற வானிலேருந்து ஒரு அசீரீரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்போ என்னது கேட்குதுன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அந்த கல்லை அப்படியே தோண்டாமல் தயக்கத்தில் அப்படியே நிப்பாட்டியிருக்காரு. அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையின் இடப்பக்கம் வெட்டு காயத்துடன் சிவலிங்கம் அந்த இதில் இருந்திருக்குங்க. அந்த தோண்டின இடத்துல ஒரு சவுண்டு கேட்ட உடனே அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதில்
சிவலிங்கம் வந்து அந்த மண்ணுக்கு அடியில் இருந்திருக்குங்க. அந்த சிவன் அடி மண்ணுக்கு அடியில் இருந்ததுனால அந்த லிங்கம் வந்து அந்த கோடாலியை வச்சு வெட்டின உடனே அந்த மேலே உள்ளதில் வெட்டுப்பட்டு அதில் வந்து ரத்தம் பீச்சு எடுத்திருக்கு. அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையில் இடப்பக்கம் வெட்டுக்காயத்துடன் இருந்ததுனால மூலவரின் தலையில் இன்றைக்கும் போய் பாருங்கள். நெல்லையப்பர் கோவிலில் வந்து மூலவர் இதில் வந்து ஒரு சைடு சரிஞ்சு தாங்க இருக்கும். மூலவர் தோன்றிய மூலவர் கோயிலில் வந்து அந்த வெட்டு காயத்துடன் தான் அந்த இது இருக்கும். அந்த கோவிலில் போய் பாருங்கள். அது நெல்லையப்பர் கோயிலில் போய் பாருங்கள். அது வந்து சூப்பராக தெரியும் உங்களுக்கே அது வந்து என்னங்கிறது தெரிஞ்சிடும். இந்த கோவில் வந்து பல 7ஆம் திருமுறை மற்றும் 12ஆம் திருமுறை, திருவிளையாடல் புராணம் என பல நூல்கள் சைவ சமயத்தில் இந்த திருஞான சம்பந்தர் பாடிய திருநெல்வேலி பதிகம் பாடியிருப்பதனால் அதற்கு முன்பே இது வந்து திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கோவில் வந்து இந்த கோவிலோட வந்து மூலவர் வந்து நெல்லையப்பர் வேண்ட வளர்ந்த நாதனார் சொல்லுவாங்கங்க. வேணுவான நாதனார்னு சொல்லுவாங்க. வேய்முத்த நாதனார் திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க. இதோட தாயார் வந்து மூலவர் நெல்லையப்பர், தாயார் வந்து காந்திமதி அம்மை வடிவுடைமைங்கம். இதன் தல விருட்சம் வந்து மூங்கில்ங்க. தீர்த்தம் வந்து பொற்றாமரை குளத்துலேருந்து இதுக்கு சிந்துபுந்தரையிலேருந்து தீர்த்தம் கருமாரி தீர்த்தம் சொல்லுவாங்க. ஆகமம் வந்து காரண ஆகமும் காமிக ஆகமும் சொல்லுவாங்க. இது வந்து இந்த கோவில் வந்து இந்த மூலவர் இதோட கோவில் அமைப்பு வந்து காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் தென் வடலாக 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக இந்த கோயில் தாங்க இருக்குது. அம்பாளுக்கு சுவாமிக்கும் தனித்தனியே கோவில்கள் எழுதப்பட்டிருக்கும். இடையே அழகிய கல் மண்டபமும் உள்ளதுங்க. அம்பாள் சன்னதியில் 1000 கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க. அந்த 1000 கால் மண்டபம் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். நெல்லையப்பருக்கு எனக்கு ஊர் திருநெல்வேலி தான், அதனால் நாங்கள் அடிக்கடி போவோம். நீங்களும் திருநெல்வேலி கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை வந்து பாருங்கள். இந்த 1000 கால் மண்டபம் வந்து ஒன்று இருக்குது. இந்த கோயில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலான ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை இருக்குங்க. பெரிய கோயிலுக்கு எதிர்ப்புறம் நம்ம அங்கே தான் வந்து எல்லாரும் வந்து தீபம் போடுவாங்க. அதுக்கப்புறம் கொடிமரத்தை சுற்றி விட்டு சென்றால் மூலவர் சிலை உள்ள அதற்கு முன்பு மிகப்பெரிய ஆனைமுகன் சிலை உள்ளதுங்க. 9 அடி இருக்கும். மூலவரை சுற்றி பிரகாரங்களும் உண்டுங்க. முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்களும் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்த்தினி, பைரவர் சன்னதிகள், கோவிந்த பெருமாள், சிவனுக்கு எல்லா சுவாமியும் இதில் இருக்குங்க. இந்த கோயில் வந்து 2வது பிரகாரம் வந்து சற்று பெருசு. ஆரம்பத்திலே 7 ஸ்வர்ணங்கள் இசைக்கும் தூண்கள் தாங்க இல்லைனா இவற்றை தட்டி பார்த்தால் ஸ்வர்ணங்களிலிருந்து ஒளி கேட்குங்க. இந்த பிரகாரத்தில் உள்ள தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலட்சுமி, சனீஸ்வரன், சங்கரசிலிங்கம் ஆகிய சிலைகள் இல்லைனங்க. 3வது பிரகாரம் மிக பெரியது, மிக அழகானதுங்க. இந்த பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக சன்னதி செல்வதற்கு அமைக்கப்பட்டது. இங்கு ஆஞ்சநேயர், ஐயப்பன், மஞ்சனத்தி அம்மன், சரஸ்வதி, பிரம்மா என ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் உண்டுங்க. அந்த கோயில் மிகப்பெரிய தெப்பம் ஒன்று உள்ளது. இந்த கோவிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வெளித்தெப்பம் ஒன்று உள்ளதுங்க. ஆணி திருவிழா வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குங்க. ஆணி பெருந்திருவிழா வந்து இந்த கோவில் வந்து சூப்பராக நடக்குங்க. இந்த கோவில் திருவிழா தேரோட்டம் நிகழ்வு சிறப்பாக இருக்குங்க. புரட்டாசி நவராத்திரி, ஆடி பூரம், உற்சவம், திருவிழா, ஐப்பசி திருக்கல்யாணம், இந்த திருக்குளங்கள் எல்லாமே திருவிழாக்கெல்லாம் சிறப்பாகவே நடைபெறுங்க. எல்லோரும் வந்து நெல்லையப்பர் திருக்கோவிலில் வந்து பாருங்கள். அந்த கோவில் வந்து சூப்பராக இருக்கும். இதோட பைரவர் இங்கே இருக்கிற பைரவர் நல்லா இருப்பாருங்க. யானை வரும். இந்த ஊர்வலமாக அந்த சுற்றி யானைகள் வரும். நமக்கு வந்து காந்திமதி அம்மன் கோயிலெல்லாம் அந்த நவராத்திரி கோவிலெல்லாம் அவ்வளோ விசேஷமாக இருக்குங்க. அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். மக்களுக்கெல்லாம் கோவிலில் வந்து ஒரு ஆடி தவசம் அந்த நெல்லையப்பர் கோவில் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆடி தவசம் ஒரு நாள் வந்து குடும்பத்துடன் வந்து நெல்லையப்பர் சிவனை வேண்டி அருள் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு நெல்லையப்பர் கோவிலுக்கு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நெல்லையப்பரை வந்து தரிசனம் பண்ணுங்கள். அந்த மூலஸ்தானத்தை போய் பாருங்கள். மூலஸ்தானம் அங்கே குபேரர், இங்கே நெல்லையப்பர் கோவிலெல்லாம் குபேரலிங்கம் இருக்கார். அந்த குபேரலிங்கத்தை போய் பார்த்து சாமி கும்பிடலாம். அந்த சைனத்தில் தான் பெருமாள் இருப்பார். நெல்லையப்பருக்கு சிவனுக்கு அடுத்தாப்புல மூலஸ்தானத்துக்கு மூலவர்கிட்ட போயிட்டு நம்ம திரும்பும்போது அங்கே வந்து
சயனத்தில் பெருமாள் இருப்பார். அதனால் எல்லா கோவிலும் போயிட்டு கோவிலில் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வளமுடன்